அனைவருக்கும் வணக்கம். சக்சஸ் ஃபார்முலா இன் குரோர்பதி கிளப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரோர்பதி கிளப் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க, எத்தனை டைப் ஆஃப் பிளான் வச்சிருக்காங்க, இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி குரோர்பதி கிளப் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். குரோர்பதி கிளப் அப்படிங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங், இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறதுனா, கோடீஸ்வர கிளப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கோடீஸ்வர நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு கிளப்பு. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குது. அண்ட் இந்த திட்டத்தை வகுத்து நமக்காக கொடுத்தவர் வந்து நம்மளோட ஃபவுண்டர் மிஸ்டர் கணேசமூர்த்தி சார் அப்படிங்கிறவர் தான் நமக்கு இந்த திட்டத்தை வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு நபர் மற்றொரு நபருக்கு நேரடியாக உதவி பண்ணிக்கலாம். அதுதான் 100% பீர் டு பீர் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில் தான் நமக்கு உதவி கிடைக்குது. உதவி செய்ய தயார்னு சொல்லி உள்ள வர நபர்கள் அத்தனை பேரும் உதவி பெறுறவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் உதவி பெறுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க உதவி பண்ணிட்டு தான் இந்த சிஸ்டம்குள்ளே இணைவாங்க. இவங்க உதவி பண்ணிட்டு இணைகிறதுனால இவங்களுக்கு மற்ற பின்னாடி வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வார்கள். இப்படி தான் மாற்றி மாற்றி உதவி செய்து இந்த சிஸ்டத்தை நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் எப்படியெல்லாம் என்ன மாதிரி வருமானம்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். பாருங்கள், இதில் க்ரௌட் ஃபண்ட் இன்கம், கூட்ட நிதி. கூட்டம் கூட கூட தான் இதில் நிதி உள்ளே வரும். ஏன்னா இது வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் செல்லிங் கம்பெனி கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸும் இவங்க பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் மோட்டிவேட்டட், ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தோட உருவாக்கப்பட்ட நிறுவனம். அண்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம், அதே மாதிரி உதவி செய்கிறவங்கள நம்ம அறிமுகப்படுத்துறதுனால நமக்கு உதவி செய்வதன் மூலம் நம்ம ஒரு ரெஃபரல் இன்கம் எடுக்க முடியும். அதே மாதிரி க்ளோனிங் ஐடி இன்கம் அப்படின்னு ஒன்று திட்டம் வகிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட நியூ மெம்பராக சேர்ற நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நடக்கிற எவ்ரிடே 8 o'clock நமக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இந்த இன்கம் நமக்கு எப்படி கிடைக்க போகுது, அண்ட் க்ளோனிங் ஐடினா என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அந்த டெலிகிராம் மீட்டிங்கில் தெளிவாக வார லீடர்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை நீங்கள் 8 மணிக்கு ஷார்ட்டாக அட்டன் பண்ணி கேளுங்க. ஒரு 4 நாள் கேட்டிங்கன்னா இந்த பிளானை பற்றி முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பயணம் பண்ணலாமா என்னங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பிளானை பற்றி பார்க்கலாம். பேசிக் பிளான், ஸ்டாண்டர்ட் பிளான் அண்ட் எலிட் பிளான். இப்போது பிளானிங் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போது அட் ப்ரெசன்ட் 200 இருக்குது. இதை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 300 ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் பிளானோட ஹெல்பிங் அமௌண்ட் 400 rupees, எலிட் பிளானோட ஹெல்பிங் அமௌண்ட் 600 rupees. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் மட்டும்தான். உங்கள்கிட்ட கூகுள் பே இருக்கணும் அண்ட் ஃபோன்பே இருக்கணும். இது கம்பல்சரி. 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு இது கிடைக்கும். அதே மாதிரி இதில் நமக்கு இன்கம் அதிகமாக வரும்போது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரிலாம் வரும். அது நம்ம எப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அண்ட் இதை ரெஜிஸ்டர் பண்ணி 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த உதவித்தொகையை அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமை. அப்படி இல்லைன்னா டெம்பரவரியாக பிளாக் ஆகிருக்கும். அதை நம்மளோட பிளாட்ஃபார்மில் இருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற அவைலபிள் பிளான்ஸ். ஸோ இப்போ இந்த பிளான் வந்து பேசிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் அண்ட் எலிட் ஒர்க் பண்ண போகுது. ஸோ இந்த பேசிக் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஒரு லெவலுக்கும் 8 லெவல் மொத்தம். ஒரு பிளான்லேயும் இதுதான் 8 லெவல் இருக்கும். நமக்கு உதவி படுற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 8, 16ன்னு 2 × 8 மடங்கு, 2 × 8 மேட்ரிக்ஸ், 2 மடங்கில் 8 சுற்றுகளாக நமக்கு உதவி செய்ய வருவாங்க. அதே மாதிரி நம்ம உதவி பெற தொகையும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் 300 ரூபாய் கட்டி உள்ள வர பிளானில் 200 ரூபாய் ஒருத்தருக்கு உதவியாக போகும். 100 ரூபாய் உங்களை இந்த சிஸ்டமில் யார் இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு போகும். ஓகேவா? இப்போ நீங்கள் 200 ரிசீவ் ஹெல்ப்பில் 2 பேர்கிட்டேருந்து 200 ரூபாய் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க ஆஸ் பர் யுவர் சீனியாரிட்டி. நீங்கள் என்னைக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இந்த சிஸ்டமில் இணைகிறீங்களோ அப்போவே உங்களுக்கு 2 டோக்கன் கொடுத்து 2 டோக்கன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த சீனியாரிட்டி எப்போ மீட் பண்ணுதோ அப்போ உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். 2 பேர்கிட்டேருந்து 200 ரூபாய். அப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணுற 400 ரூபா அமௌண்ட்டை முதல் முறையாக அப்படியே அப்கிரேட் பண்ணுறீங்க.
அப்கிரேடுனா அந்த ரூ. 200 நீங்கள் முதல்ல ஒருத்தருக்கு உதவி பண்ணதுனால உங்களுக்கு 2 டோக்கன் கிடச்சி இப்போ ரூ. 400 உங்கள் கைக்கு வந்திருக்கு. இந்த ரூ. 400 அப்படியே இன்னொருவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அப்படி உதவி செய்கிறது மூலமாக உங்களுக்கு 4 பேர் ரூ. 400 சென்ட் பண்ணுவாங்க. அப்போ ரூ. 1600 கிடைக்கும். இந்த ரூ. 1600 மூணாவது நிலைக்கு நீங்கள் தகுதி அடைகிறதுக்கு ரூ. 1000 ஒருத்தருக்கு முழுசாக நீங்கள் உதவி பண்ணிடணும். அண்ட் பாக்கி இருக்கிற ரூ. 600 ஒரு க்ளோனிங் ஐடி, அதாவது நீங்கள் இப்போ எப்படி ரூ. 200 இந்த அட்டவணையை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இதே அட்டவணையை ரூ. 200 மறுபடியும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க. அதுக்கு ரூ. 200 போயிடும். அப்போ ரூ. 1000 அடுத்த நிலைக்கு போயிடுச்சு. ரூ. 200 வந்து புதுசாக ஒரு ஐடி போட்டாச்சு. பாக்கி இருக்கிற ரூ. 400 உங்களோட வருமானமாக உங்களுக்கு திரும்பி வந்துடுது. இப்போ மூணாவது நிலையில உங்களுக்கு 8 பேர் ரூ. 1000 சென்ட் பண்ணுவாங்க. 8 பேர் ரூ. 1000 உதவி உங்களுக்கு அனுப்பும்போது ரூ. 8000 உங்களுக்கு மொத்தமாக ரிசீவ் ஆகும். அப்போது அதில் நீங்கள் 4000 4வது லெவலுக்கு அப்கிரேடு ஒருத்தருக்கு உதவி பண்ணி அப்கிரேட் பண்ணுறீங்க. இந்த நிலையில் நீங்கள் 4 க்ளோனிங் ஐடியா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஒரு ஐடி, 2வது நிலையில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இப்போ 3வது நிலையில் 4 ஐடி ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ 4 ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 6 ஐடி ஆச்சு. 6 ஐடிக்குமே இதே ஃபார்முலா, இதே 8 மடங்கு இதே 8 நிலை தான் சுற்றும். அதாவது 2 மடங்கு 8 சுற்றுகள் தான். இதே அட்டவணை தான் நமக்கு திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. இப்போ உங்களை இந்த சிஸ்டமில் இணைச்சவருக்கு ரூ. 1000 போயிடும். பாக்கி ரூ. 2200 உங்களோட நெட் சேவிங்காக உங்ககிட்ட இருக்கும். இது மாதிரி தான் ஒரு நிலையில் நம்ம உதவி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு உதவியை எடுத்துப்போம். நமக்கும் இது உதவியாக இருக்கும். மற்றவங்களுக்கு இது உதவித்தொகை அனுப்புறதுனால நம்மளும் அடுத்த நிலைக்கு முன்னேறுவோம். அப்போ இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் நம்ம இந்த சிஸ்டமில் கொண்டு வரும்போது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்களும் ஒரு நல்ல பலன் அடைய விதமாக இந்த திட்டத்தை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த திட்டம் செயல்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாஃப்ட்வேரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக அந்த சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயிலும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் நமக்கு டெலிகிராம் மீட்டிங்கில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி 8 லெவல்லையும் இப்போ 4வது லெவலில் பாருங்கள், இந்த நிலை வரைக்கும் நம்ம எந்த ஒரு காசும் கம்பெனிக்கு கொடுக்கல. இப்போ 4000 அப்கிரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த நிலையில் உங்களுக்கு 16 பேர் 4000 சென்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு 64,000 கிடைக்கும். இதில் 15,000 5வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிவிட்டு உதவி ஒருத்தருக்கு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ தான் அந்த சாஃப்ட்வேருக்காக நம்ம 4000 செலவு பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேருக்கு சர்வீஸ் சார்ஜஸாக நம்ம கொடுக்குறோம். அப்போது நீங்கள் எல்லாருமே சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற எல்லா கம்பெனியுமே முதல்ல அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பார்ப்பாங்க. எல்லா பணத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிஸ்டத்தில் 4வது லெவலில் தான் நம்ம சிஸ்டமுக்கு சர்வீஸ் சார்ஜாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ இந்த 4வது லெவல் ரீச் ஆகிறதுக்கு முன்னையே நீங்கள் உங்கள் லாபத்தை பார்க்குறீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் கம்பெனி என்ன பண்ணுது, ஒரு லிங்க் அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், உங்களை இந்த சிஸ்டம்க்கு இணைச்ச உங்கள் ஸ்பான்சருக்கு ரூ. 8000 இந்த லெவலில் கிடைக்கும். 4வது லெவலில் இதெல்லாம் கொடுத்து முடிச்சது போக உங்கள் கையில் 37,000 கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களை சேர்த்து விட்டவருக்கும் சந்தோஷம், இந்த சிஸ்டமில் வேலை செஞ்சதுனால நம்ம சிஸ்டம்க்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தோங்கிற மனநிறைவு, அதெல்லாம் போக ஒருத்தருக்கு 15,000 உதவி பண்ணியிருக்கீங்க. இதுவும் போக உங்கள் கையில் 37,000 கிடைக்கும்போது உங்களுக்கு இது எந்த விதத்துலேயும் பாவப்பட்ட காசுன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே நம்ம செட்டில் பண்ணிவிட்டு நம்ம காசு எடுக்கும்போது மன நிறைவு திருப்தி இதில் கிடைக்கிது மெயினாக. அதே மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுற அமௌண்ட் சின்னதாக இருக்கும், அதாவது உதவி பண்ணுற அமௌண்ட் சின்னதாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் அடுத்த 4 லெவலில் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். 5வது லெவலில் பார்த்தீங்கன்னா 32 பேர்கிட்டேருந்து ரிசீவ் ஆகிற 15,000த்தில் 60,000 அப்கிரேட் பண்ணிவிட்டு ஒரு 15,000 சர்வீஸ் சார்ஜாக கொடுத்துட்டு 2 லிங்க்கு உங்களோட ஸ்பான்சருக்கு கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற 3,75,000 நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுக்க போகிறீங்க. அண்ட் 6வது லெவலில் 64 பேர்கிட்டேருந்து ரிசீவ் ஆகிற 60,000த்தில் 38,40,000 உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதில் 2 லட்ச ரூபாயை நீங்கள் உதவி பண்ணிவிட்டு 60,000 உங்கள் சிஸ்டம்க்கு நீங்கள் கொடுத்துட்டு 1,20,000 உங்கள் அப்ளைனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு 34,60,000 நீங்கள் லாபமாக எடுக்க போகிறீங்க. அண்ட் 128 பேர்கிட்டேருந்து வர 2 லட்ச ரூபாயில் 2,56,00,000 உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் 4 லட்ச ரூபாயை நீங்கள் 8வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்க. 2 லட்ச ரூபாயை சர்வீஸ் சார்ஜாக சிஸ்டம்க்கு ஒரு லிங்க்கை கொடுக்குறீங்க. அண்ட் உங்கள் ஸ்பான்சருக்கு 2 லிங்க்கு கொடுக்குறீங்க. இந்த இடத்துல 3 லிங்க் கொடுக்குறீங்க. அதனால் 6 லட்ச ரூபா ரிசீவ் பண்ணுறாங்க அவங்க. உங்களுக்கு 2,44,44 லட்ச ரூபா உங்களோட லாபமாக 7வது லெவலில் இருக்க போகுது. அண்ட் 8வது லெவலில் 256 பேர்கிட்டேருந்து 4 லட்ச ரூபா உங்களுக்கு ரிசீவ் ஆகுறதுனால உங்களோட டோட்டல் ஹெல்ப் ரிசீவ் ஆகிற உதவித்தொகை மட்டும் 10,24,00,00,000 ரூபாய். இதில் நீங்கள் 4 லட்சத்து சிஸ்டத்துக்கு கொடுக்குறீங்க.
12 லட்சத்தை உங்களோட ஸ்பான்சர், இதுக்கு உங்களை இந்த சிஸ்டம்க்கு யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க உங்கள் ஸ்பான்சருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அண்ட் இதெல்லாம் கொடுத்தது போக உங்கள் கையில் இருக்க போகிற அமௌண்ட் 10 கோடியே 8 லட்சம் ரூபாய். ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த 4வது நிலையில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற 400 ரூபாயிலேருந்து 8வது லெவலில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற 10 கோடியே 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கிற மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12 கோடியே 90,74,600 ரூபாய். அதுக்கு பிறகு இது மூலமாக உங்களை இந்த சிஸ்டம்க்கு இணைச்சவர் அவர் வாங்கின தொகை 19,59,000 ரூபாய். இது வந்து முதல்ல நீங்கள் போட்ட ஐடிக்கு உண்டான வருமானம். இதற்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 5 க்ளோனிங் போட்டிருக்கீங்க. அந்த 5 க்ளோனிங்கும் 1 by 1 இதுக்கு பின்னாடி திறந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அப்போ இதோட வருமான வகை, இதோட வருமானத்தின் அளவை வந்து நீங்கள் கணக்கிட்டு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இதோட திட்டத்தை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இது வந்து 200 ரூபா பிளானுக்கு உண்டான திட்டம், 300 ரூபா பிளானுக்கு உண்டான திட்டம். அதே மாதிரி 400 ரூபா பிளானுக்கு உண்டான திட்டத்தில் 300 ரூபா உதவித்தொகையாக போக போகுது, 100 ரூபா உங்களோட ஸ்பான்சருக்கு போக போகுது. ஸோ இதுவும் அதே சிஸ்டம் தான், ஆனால் அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வேறு. ஸோ இதில் 8வது லெவலில் நீங்கள் கிடைக்க போகிற அமௌண்ட் மொத்தம் 2வது லெவலேருந்து 8வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க போகிற மொத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 19 கோடியே 44,39,900 ரூபாய். இதுலேயும் நீங்கள் போட்ட க்ளோனிங் ஐடி 1 by 1 பின்னாடி வரப்போகுது. ஸோ இதோட கேல்குலேஷனையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கால்குலேட்டர் கூட திணறிடும், அந்த அளவுக்கு உங்களோட வருமானம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்டில். அண்ட் எலைட் பிளானில் பார்த்தீங்கன்னா இதே தான், 2x8 மேட்ரிக்ஸ் தான், அதே சிஸ்டம் தான், அதே மெத்தட் தான். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நம்மளோட சாஃப்ட்வேர் நமக்கு பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அதே மாதிரி 2வது லெவல்லேருந்து 8வது லெவல் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணுற உங்களோட நெட் சேவிங்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 27,61,16,500 ரூபாய். இது வந்து முதல் பிளானுக்கு மட்டும், முதல்ல நீங்கள் போட்ட 600 ரூபா பிளானுக்கு மட்டும். அதுக்கு பின்னாடி நீங்கள் போட போகிற க்ளோனிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ரிசீவ் ஆக போகுது. இப்போது இது நம்ம திட்டத்தை பார்த்தாச்சு, பிளான் பார்த்தாச்சு, எப்படி வேலை செய்யுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ பேசிக்காக இதோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்துடலாம். குரோர்பதி கிளப்பில் இணையும் போது நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, வீடியோ பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பொருள் விற்க வேண்டாம், ஆள் சேர்ப்பு கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜிபே, ஃபோன்பே இருந்தால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். இப்போ 200 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தில் உங்களுக்கு 2வது லெவலில் கிடைக்க போகிற வருமானம் 400 ரூபாய், 3வது லெவலில் கிடைக்க போகிற வருமானம் 2200 ரூபாய், 4வது லெவலில் கிடைக்க போகிற வருமானம் 37,000 ரூபாய், 5வது லெவலில் கிடைக்க போகிறது 3,75,000 ரூபாய். இந்த 5 லெவல் இன்கம்மை மட்டும் பற்றியுமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4,14,600 ரூபாய் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த திட்டத்தை வச்சு நம்ம பிளானில் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபேமிலியில் 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஐடியா வெளியாள்கிட்ட போட்டிருப்போம், ஓகேவா? யாரோ ஒருத்தர் மூலமாக தான் நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள அணைஞ்சிருப்போம். ஆனால் நமக்கு பின்னாடி 3 நபர்கள் இருப்பாங்க நம்ம குடும்பத்தில். 18 வயசு நிரம்பி கூகுள் பே, ஃபோன்பே வச்சுருக்கிறவங்க 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 3 பேரை நமக்கு கீழே கொண்டு வந்துக்கணும். இப்போ நான் இருக்கேன், நான் ஒருத்தர் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த சிஸ்டமில், என் குடும்ப நபர்களை எனக்கு கீழே நான் போட்டுக்கிறேன். இப்போ அம்மா, அப்பா, தங்கச்சின்னு நான் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து 3வது லெவலில் பாருங்கள். 3வது லெவலில் உங்களுக்கு கிடைக்க போகிற வருமானம் இப்போ பாருங்க, 3வது லெவலில் உங்களுக்கு 2200 ரூபா கிடைக்கும்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த அட்டவணையை வந்து 3வது லெவல் அண்ட் 4வது லெவலில் வச்சு மட்டுமே நம்ம பேச போகிறோம். 2வதையும் விட்டுட்டேன், 5வதையும் விட்டுட்டேன். இப்போ 3, 4 இது 2 லெவலை பற்றி மட்டுமே நம்ம குடும்ப உறுப்பினர்களை நம்மளோட சேர்த்துக்கிட்டு சம்பாதிச்சோன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். 3வது லெவல் இன்கம் அப்படிங்கிறது 2200 ரூபா இன்ட்டு 4. இப்போ எனக்கு வரும் 2200, என் மூலமாக சேர்ந்த என் குடும்ப உறுப்பினர்களுக்கு 3 பேருக்கு வரும். அப்போ மொத்தம் 8800 ரூபா 3வது லெவலில் அவங்க கிராஸ் பண்ணும்போது இதில் கிடைக்கும். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா உதவித்தொகை திட்டத்தில் 1800 ரூபா இன்ட்டு 4, அப்போ 7200 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 500 ரூபா பிளானில் 5500 ரூபா இன்ட்டு 4, இப்போ 22,000 ரூபா நமக்கு கிடைக்க போகுது. இது வந்து இந்த அட்டவணையில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டைம் அதை பார்த்துட்டு வந்துடலாம். 3வது லெவலில் 500 ரூபா பிளானில் 5500 ரூபா கிடைக்குதா? அதே மாதிரி அடுத்த லெவலில் 70,000 ரூபா கிடைக்கும் 4வது லெவலில். ஓகே, இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பான்சருக்கு பாருங்கள் 2500 ரூபா கிடைக்குது, இங்கே 20,000 ரூபா கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிளானில் 3வது லெவலில் 1800 ரூபா கிடைக்குது, 4வது லெவலில் 67,500 ரூபா கிடைக்குது. இதோட ஸ்பான்சர் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா 4வது லெவலையும் 1500 ரூபா 3வது லெவலையும் கிடைக்குது. ஓகே, இப்போ பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபா 3வது லெவலையும் 37,000 ரூபா 4வது லெவலையும் கிடைக்குது. அதே மாதிரி பேசிக்கோட ஸ்பான்சர் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா
ரூ. 1000 தேர்ட் லெவல்லையும், ஃபோர்த் லெவலில் 8000 கிடைக்குது. ஸோ இந்த 4 அமௌண்ட்டை வச்சு மட்டும்தான் ஒரு பிளானையும் இந்த 4 அமௌண்ட் எடுத்து தான் நம்ம இந்த அட்டவணையை உருவாக்கியிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், 3வது லெவலில் ஸ்பான்சர் ஹெல்ப்பாக என் குடும்ப உறுப்பினர்களை, அதாவது எனக்கு கீழே நான் சேர்த்தன்ல, ஒருத்தரும் 3வது லெவல் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட இருந்தும் எனக்கு ரூ. 1000 ரிசீவ் ஆகும். அப்போ ரூ. 3000 நம்ம குடும்ப வருமானம். அதே மாதிரி இங்கே ரூ. 1500 3வது லெவலில் 4வது லெவல், அதாவது 3வது லெவல் இவங்க யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ அப்போ எனக்கு ரூ. 4500 ரிசீவ் ஆகும். அதே மாதிரி ரூ. 500 பிளானில் 3வது லெவல் இவங்க கிராஸ் ஆகும்போது எனக்கு ரூ. 2500 இன்ட்டு 3 7500 எனக்கு ரிசீவ் ஆகும். இப்போ 4வது லெவல் இன்கமாக பார்த்துடலாம். ரூ. 37,000 பேசிக்கில், ரூ. 67,500 ஸ்டாண்டர்டில், ரூ. 70,000 எலைட்டில் இன்ட்டு 4 போட்டால் 1,48,000 ப்ளஸ் 2,70,000 ப்ளஸ் 2,80,000 இது வந்து குடும்ப வருமானம் 4வது லெவலில். அதே மாதிரி ஸ்பான்சர் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 இன்ட்டு 3 15,000 இன்ட்டு 3 20,000 இன்ட்டு 3 24,000 ப்ளஸ் 45,000 ப்ளஸ் 60,000. இப்போ இது எல்லாத்தோட லெவல் இன்கம் அண்ட் ஸ்பான்சர் இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 1,83,800 அதாவது நமக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு போட்ட பேசிக் பிளான்ல இருந்து மட்டும் வந்த வருமானம். அதே மாதிரி ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3,26,700 எலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3,69,500 அப்போ மொத்தம் இந்த 2 லெவலில் மட்டும் இருந்து கிடைக்க போகிற வருமானத்தின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8,80,000. இப்படி தான் நம்ம குடும்ப உறுப்பினர்களை இந்த திட்டத்தில் இணைக்கிறது மூலமாக நம்ம வருமானத்தை பெருக்கிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் அடுத்த நபர்களை சேர்க்கறது கட்டாயம் இல்லைன்னு சிஸ்டம் சொல்லியிருந்தாலும் உங்கள் வருமானத்துக்காக, உங்கள் ஸ்பான்சர் இன்கம்காக நீங்கள் சேர்க்கலாம். இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. இந்த சக்ஸஸ் ஃபார்முலா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 பிளானையும் முதல்ல நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும். அதாவது பேசிக் 200 300 500 இந்த 3 திட்டத்தையும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும். ரூ. 1000 நீங்கள் ஃபஸ்ட் ஐடி போடும்போது மட்டும் உங்கள் ரூ. 300 அடிஷ்னலாக வரும். நீங்கள் அடுத்த ஆள் கிட்ட போடுறதுனால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போடும்போது ரூ. 1000 மட்டும்தான் உங்களுக்கு செலவாக போகுது. அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க 18 வயசு கம்ப்ளீட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு பிளான்லையும் 5 க்ளோனிங் ஐடி கிடைக்கும் நான் சொன்னேன். அப்போ முதல் பேசிக் பிளானில் வர 12 கோடி ப்ளஸ் இன்ட்டு 6 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 77 கோடியே 44,47,600 வந்து பேசிக்கில் மட்டும் ஒரு ஐடிக்கு இந்த வருமானம். மொத்தம் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை ஐடி போடுறீங்களோ இன்ட்டு பண்ணிக்கோங்க. இன்ட்டு 3 இல்லை இன்ட்டு 4 அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 116 கோடியே 66,39,400 எலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 165 கோடியே 66,99,000 இது வந்து மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு ரூ. 1000 ஒருத்தருக்கு உதவி பண்ணி கொண்டு வர ஒரு ஐடிக்கு 359 கோடியே 77,86,000 இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள இணையணும், குரோர்பதி கிளப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3 பிளானையும் ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். கூடவே உங்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஐடியா நீங்கள் போட்டுக்கிட்டுக்குங்க. இதுதான் வந்து சக்ஸஸ் ஃபார்முலா. இப்படி பண்ணிங்கன்னா ரொட்டீனாக ஒரு ஆளுக்கு 18 ஐடிங்கும் போது 4 பேருக்கு கிட்டத்தட்ட 72 ஐடி கிடைக்கும். 72 ஐடி மூலமாக உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமே இதில் ஜெயிக்க முடியும். மேலும் இதில் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இருக்குது அண்ட் பிளான் டீட்டெயிலை பற்றி டெய்லி நைட் டெலிகிராம் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சேர்ந்த உடனே டெலிகிராம் மீட்டிங்கை முதல் 4 நாளைக்கு பாருங்கள். ரொம்ப எளிமையாக தான் இந்த சிஸ்டமை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி உதவி பண்ணுறதோட சரி, கூகுள் பேயில் பணம் அனுப்ப தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே. ஸோ இது மட்டும்தான் பேசிக் நீடு. இந்த பிளானையும் இந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுது இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரோர்பதி கிளப்பில் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? இப்போவே குரோர்பதி கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளப்படுத்துங்க. உங்கள் ஃபேமிலியை பாதுகாக்க இன்றைக்கே குரோர்பதி கிளப்பில் சேர்ந்துருங்க. நன்றி, வணக்கம்.